Hello students, இப்போ நம்ம 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்கலாம். 5 மார்க் சம்ஸ். ஃபஸ்ட்டு சம், f என்ற சார்பானது f of x equal to x plus 2 x greater than 1 2 minus 1 less than or equal to x less than or equal to 1 x minus 1 minus 3 less than x less than minus 1 என வரையறுக்கப்பட்டால் f of 3, f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. fங்கிற ஃபங்க்ஷன் f of x equal to x plus 2 x greater than 1 2 minus 1 less than or equal to x less than or equal to 1 x minus 1 minus 3 less than x less than minus 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்னென்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா f of 3, f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2 இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த வேல்யூஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நம்பர் லைன் மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி ஒரு நம்பர் லைன் போட்டுட்டு இது 0 1 2 3 4 5 இந்த பக்கம் -1 -2 -3 -4 -5 அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 கிரேட்டர் தேன் 1னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல, கிரேட்டர் தேன் 1. இப்போ 1க்கு பக்கத்தில் இருந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டுனா இந்த இடத்துலேருந்து போட்டுக்கலாம், கிரேட்டர் தேன் 1னா இந்த பக்கத்தில் இருந்து. எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா x plus 2 இதுக்குரிய ஃபங்க்ஷன். அடுத்தது -1 less than or equal to x less than or equal to 1 -1லேருந்து 1 வரைக்கும் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டாங்களா, less than or equal to greater than or equal toலாம் வந்துட்டுச்சுன்னா அதே இடத்துலேருந்து போட்டுக்காங்க. -1லேருந்து 1 வரைக்கும், -1லேருந்து 1 வரைக்கும் இதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து 2. இதோட ஃபங்க்ஷனோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்டு -3 less than x less than -1 -3 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் -1 விட குறைச்சலாக இருக்கணும். -3 விட அதிகமாக பக்கத்தில் இருந்து கோடு போட்டுக்காங்க. -1 விட குறைச்சலாக இருக்கணும். ஸோ இதிலிருந்து -1க்கு முன்னாடி வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ இதோட ஃபங்க்ஷன் வந்து x -1, இதோட வேல்யூ x -1 இதெல்லாம் இருக்குது. இப்படி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு f of 3 கண்டுபிடிக்கணும். f of 3 எங்கே வருது, இங்கே இருக்குது f of 3. ஸோ நம்ம அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது x plus 2. அடுத்தது f of 0 இங்கே இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த 2. அடுத்தது f of -1.5 -1.5னா எங்கே இருக்கும், -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்கும். -1.5 இங்கே இருக்கும், -1.5. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த x -1. அடுத்தது f of 2 வேணும். f of 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது x plus 2. அடுத்தது f of -2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது x -1. இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்குரிய வேல்யூவை போட்டுக்கலாம். இப்போ இதுலேயும் எழுதிக்கலாம். x greater than 1னா 2 3 4 இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணணும். -1 less than or equal to x less than or equal to 1னா -1 0 1 இதெல்லாம் இதில் பண்ணணும். -3 x வந்து -3 விட கிரேட்டர், ஆனால் -1 விட சின்னது. அப்போ -2 வந்துச்சுன்னா இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு f of 3 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வேல்யூ அதுதான் f of 3. f of 3க்கு என்ன ஃபங்க்ஷன், f of 3 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் x plus 2. இப்போ f of x equal to x plus 2. f of 3னா x plus 2 யூஸ் பண்ண போகிறோம். அப்போ f of 3 equal to xக்கு பதிலாக 3 plus 2 equal to 5. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், f of செகண்ட் வந்து f of 0 கண்டுபிடிக்க போகிறோம். f of 0 நெக்ஸ்ட்டு f of 0 கண்டுபிடிக்க போகிறோம். செகண்டு f of 0 அதான் கேட்டிருக்காங்க. f of 0னா எங்கே மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே. அதுக்குரிய ஃபங்க்ஷன் 2. ஸோ f of 0க்கு இங்கேயே போட்டிருக்கோம், 0க்கு 2 வரும். ஸோ f of 0 equal to 2. f of 0 equal to 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து f of -1.5 கண்டுபிடிக்கணும். f of -1.5 -1.5னா எங்கே வரும், இதில் -3க்கும் -1க்கும் நடுவில். ஸோ x -1 இங்கேயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். -1.5னா x -1. ஸோ f of x equal to x -1. அப்போ f of -1.5 equal to xக்கு பதிலாக -1.5 -1 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணி மைனஸ் போடணும். -1.5
minus 1 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா minus 2.5. So this is equal to minus 2.5. Next fourth, f of 2 plus f of minus 2. f of 2 plus f of minus 2. f of 2 எங்க இருக்கு? f of 2ங்கிறது greater than 1 இதில் வரும். f of 2 இங்கே மார்க் பண்ணியிருக்கோமா? f of 2ங்கிறது x plus 2. இப்போ f of 2க்கு f of x equal to x plus 2. x இருக்க இடத்துல 2 போட்டுக்கணும். f of 2 equal to xக்கு பதிலாக 2. 2 plus 2 equal to 4. Next f of minus 2 கண்டுபிடிக்கணும். f of minus 2. minus 2 எங்கே போட்டிருக்கோம்? minus 3க்கும் minus 1க்கும் நடுவில் minus 2. x minus 1 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். minus 2 அதாவது எக்ஸ் மைனஸ் 1. நீங்கள் இதே இப்படி மார்க் நம்பர் லைனில் மார்க் பண்ண பிறகு இதை பார்க்கவே வேண்டாம். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இதையும் காமிச்சு இதையும் காமிக்கிறேன். நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். minus 2ங்கிறது எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1. எஃப் ஆஃப் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக minus 2. minus 2 minus 1 minus 3. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? எஃப் ஆஃப் 2வையும் எஃப் ஆஃப் மைனஸ் 2வையும் ஆட் பண்ணணும். எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2. f of 2ங்கிறது 4, f of minus 2ங்கிறது minus 3. So 4 minus 3 equal to 1. இதே மாடலில் மொத்தம் புக்கில் 3 சம்ஸ் இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் அதே மாடல் சம்ஸ் பார்க்கலாம். fங்கிற ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்டு ப்ராக்கெட் -5 to 9ல் இருக்குது. ஃப்ரம் -5 to 9லேருந்து 6 ரியல் நம்பர்ஸ் வரைக்கும் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f of x equal to 6x plus 1 minus 5 less than or equal to x less than 2, 5x square minus 1, 2 less than or equal to x less than 6, 3x minus 4, 6 less than or equal to x less than or equal to 9. பின்வருவனவற்றை காண்க. Find the following. f of minus 3 plus f of 2, f of 7 minus f of 1, 2 f of 4 plus f of 8, 2 f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. இப்போ மறுபடியும் இதுக்கு ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம். 0, 1, 2, 3, 4, 5, minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? -5 less than or equal to x less than or 2. -5லேருந்து 2வை விட குறைச்சலாக இருக்கிற வரைக்கும். -5லேருந்து -5 less than or equal to கொடுத்துட்டாங்களா? அப்போ -5லேருந்தே கொடுப்பட்டுக்கலாம். அங்கேருந்து லெஸ் தேன் 2, 2வை விட குறைச்சலாம். 2வை விட குறைச்சலான்னா அதுக்கு முன்னாடி இப்படி போட்டுக்கோங்க. -5லேருந்து 2 வரைக்கும். இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 6x + 1. இதுக்கு 6x + 1. அடுத்தது 2 less than or equal to x less than 6. x வந்து 2க்கு ஈக்குவலாக இருக்கணும். 6ஐ விட குறைச்சலாம். 2க்கு ஈக்குவலாக இருந்து 6ஐ விட குறைச்சலான்னா 6க்கு முன்னாடி வரைக்கும் கோடு போட்டுக்கோங்க. இதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து 5x² - 1. இது 5x² - 1. நெக்ஸ்ட்டு 6 less than or equal to x less than or equal to 9. 7, 8, 9. 6 less than or equal to இருக்கா? அப்போ 6லேருந்து 9 வரைக்கும். 6லேருந்து 9 வரைக்கும். இதுக்குரிய ஃபங்க்ஷன் 3x - 4. இங்கே 3x - 4. இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க? f of -3. -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ நம்ம இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 6x + 1. அடுத்தது f of 2. f of 2 இங்கே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 5x² - 1. அடுத்தது f of 7. f of 7 இங்கே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் 3x - 4. அடுத்தது f of 1. f of 1 இங்கே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் 6x + 1. அடுத்தது f of 4. f of 4 இங்கே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 5x² - 1. அடுத்தது f of 8. f of 8 இங்கே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 3x - 4. அடுத்தது f of -2. f of -2 இங்கே இருக்குது. 6x + 1. அடுத்தது f of 6. f of 6 வந்து இங்கே இருக்குது. 6 less than or equal to இங்கே இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது 3x - 4. அடுத்தது f of 4. f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 5x² - 1ல். அடுத்தது f of -2. f of -2 அதுவும் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்போம் 6x + 1. இப்போ இதெல்லாம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து f of -3 ப்ளஸ் f of 2. f of -3ங்கிறது எதில் இருக்குது? 6x + 1. அப்போ f of x equal to 6x + 1. f of -3 xக்கு பதிலாக -3
ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 1, 6 இன்ட்டு -3 -18 ப்ளஸ் 1, 1 மைனஸ் 1 ப்ளஸ்ஸாக இருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சுக்கோங்க, 17, பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் டூங்கிறது 2 எதில் இருக்குது, இங்கே இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து 5x² - 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x² - 1, எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2, 2² - 1, 5 இன்ட்டு 2 ஸ்கொயர்னால் 2 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 2 4 -1, 5 இன்ட்டு 4 20, 20 - 1 19. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணணும். எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2, எஃப் ஆஃப் 3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 3ங்கிறது -17 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ங்கிறது 19, 19 - 17 மாற்றி எழுதிக்கலாம். 19 - 17 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7 எங்கே இருக்குது, 7 இதில் இருக்குது. இதுக்குரிய ஃபங்க்ஷன் 3x - 4. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4, எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 7, 3 இன்ட்டு 7 -4, 3 7s are 21, 21 - 4 17. நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் 1, எஃப் ஆஃப் 1 எங்கே இருக்குது, 1 இதில் இருக்குது. அதுக்குரிய ஃபங்க்ஷன் 6x + 1. எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு போட்டுக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6x, எஃப் ஆஃப் 1 6x + 1, 1ங்கிறது இங்கே இருக்குது. அதுக்குரிய ஃபங்க்ஷன் வந்து 6x + 1. ஸோ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1, 1 + 1, 6 + 1 ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 7ங்கிறது 17, எஃப் ஆஃப் 1ங்கிறது 7 - 7, 17 - 7 10. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 2f of 4 plus f of 8. 2f of 4 plus f of 8. First f of 4 கண்டுபிடிக்கலாம். 2f of 4 கண்டுபிடிக்கலாம். f of 4 எங்கே இருக்குது, 5x² - 1. f of x equal to 5x² - 1. இதில் xக்கு பதிலாக 4. அப்போ f of 4 equal to 5 into 4² - 1 equal to 5 into 4 square na 4 into 4 16 minus 1. 5 into 16 80, 80 minus 1 79. நமக்கு இது மட்டும் போதாது, 2f of 4 வேணும். அப்போ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2f of 4 equal to 2 into 79. 2 9s are 18, 2 7s are 14, 15, 158. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், f of 8. f of 8 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்குரிய ஃபங்க்ஷன் 3x - 4. f of 8, f of x equal to 3x - 4. அப்போ f of 8 equal to xக்கு பதிலாக 8, 3 into 8 minus 4, 3 into 8 24, 24 minus 4 20. நமக்கு இப்போ என்ன வேணும், 2f of 4 plus f of 8 வேணும். 2f of 4 plus f of 8. 2f of 4ங்கிறது 158 plus f of 8ங்கிறது 20. ரெண்டை ஆட் பண்ணோம்னா 178, 178. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 2f of -2 minus f of 6 divided by f of 4 plus f of -2. f of -2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் வந்து அதோட சார்பு 6x + 1. அடுத்தது f of 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோடது வந்து 3x - 4. f of 4 நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதோ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். f of 4ங்கிறது வேல்யூவே இருக்குது, அதோட மதிப்பே இருக்குது 79. அடுத்தது f of -2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோடது 6x + 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு f of -2 கண்டுபிடிக்கலாம். f of -2, f of x equal to f -2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதோட ஃபங்க்ஷன் சார்பு 6x + 1. f of x equal to 6x + 1. xக்கு பதிலாக -2. f of -2 equal to 6 into -2 + 1 minus 12 + 1. -12 + 1ங்கிறது -11. அடுத்தது 2f of -2 வேணும், ரெண்டால் பெருக்கணும். 2f of -2ங்கிறது 2 into -11 minus 22. அடுத்தது இங்கே வர வேண்டியது f of 6. f of 6 equal to 6 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3x - 4.
f of x equal to 3x minus 4, 3x minus 4, x க்கு பதிலா 6, f of 6 equal to 3 into 6 minus 4, 3 into 6 18, 18 minus 4 14. அடுத்தது f of 4 வேணும். f of 4 கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். f of 4ங்கிறது 79. அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். f of 4ங்கிறது 79. அடுத்தது f of minus 2 இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். f of minus 2 minus 11. இப்போ இந்த வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 2f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 equal to 2f of minus 2ங்கிறது minus 22, f of 6ங்கிறது 14 minus 14 by f of 4ங்கிறது 79 plus f of minus 2ங்கிறது minus 11. minus 22 minus 14 minus 36 divided by 79 minus 11 68. இதை 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 218, 234, மறுபடியும் 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா minus 9 by 17. அதே மாடலில் இன்னொரு சம் பார்க்கலாம். சார்பு r to r ஆனது f of x equal to 2x plus 7, x less than minus 2, x square minus 2 less than or equal to x less than 3, 3x minus 2 x greater than or equal to 3 என வரையறுக்கப்பட்டால் f of 4, f of minus 2, f of 4 plus 2, f of 1, f of 1 minus 3, f of 4 by f of minus 3 ஆகியவற்றின் மதிப்புகளை காண்க. இப்போ இதுக்கு மறுபடியும் நம்பர் லைன் போடலாம். போன தடவை மாதிரி 0, 1, 2, 3, 4, 5, minus 1, minus 2, minus 3, minus 4, minus 5, minus 6 என்னென்ன கொடுத்துருக்காங்க. x less than minus 2, x minus 2 விட சின்னதாக இருந்தால், minus 2 விட சின்னதானா இங்கேருந்து minus 2க்கு அடுத்ததுலேருந்து ஆரம்பிப்போம். சின்னதுன்னா இந்த பக்கம். இது வந்து 2x plus 7. அடுத்தது minus 2 சமமாக இருக்குது. less than or equal சமமாகவும் இருக்கணும், அதை விட பெருசாகவும் இருக்கணும். x less than 3, minus 2லேருந்து 3 வரைக்கும். minus 2 சமமாகவும் இருக்குல்ல, அதனால் அதுலேருந்து கோடு போட்டுக்கலாம். 3 வரைக்கும், 3 விட முன்னாடி. less than தான் கொடுத்துருக்கு, equal to கொடுக்கல, அதனால் 3 விட முன்னாடி. அடுத்தது x greater than or equal to 3, ஈக்குவல் கொடுத்துருக்கு, அப்போ 3லேருந்து அதை விட அதிகமாக. இது வந்து minus 2 less than or equal to x less than 3க்கு x square minus 2, greater than or equal to 3க்கு வந்து 3x minus 2, 3x minus 2. இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க. f of 4ங்கிறது இங்கே இருக்குது, அதுக்குரிய சார்பு 3x minus 2. f of minus 2ங்கிறது இங்கே இருக்குது, அதுக்குரியது x square minus 2. f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 2f of 1ங்கிறது இங்கே இருக்குது, x square minus 2. f of 1 ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 3f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிடும். f of minus 3ங்கிறது இங்கே இருக்குது, அதுக்குரிய சார்பு 2x plus 7. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து f of 4. f of 4னா f of x equal to 4க்கு என்னது 3x minus 2. f of x equal to 3x minus 2. f of 4 equal to 3 into xக்கு பதிலாக 4 minus 2. 3 4 12, 12 minus 2 10. அடுத்தது ரெண்டாவது f of minus 2. minus 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதுக்குரியது x square minus 2. இப்போ f of x equal to x square minus 2, f of minus 2 equal to x squareக்கு பதிலாக minus 2 whole square minus 2. minus 2 whole squareனா minus 2 into minus 2 plus 4. minus 2 into minus 2. மைனஸை பெருக்கினா ப்ளஸ் 2 into 2 4. இப்படி இல்லாட்டாலும் மைனஸில் அடுக்கில் மேலே இரட்டைப்படை எண்ணாக இருந்துச்சுன்னா, ஈவன் நம்பராக இருந்துச்சுனாலே ப்ளஸ் தான் வரும். ஒற்றைப்படை எண் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். minus 2 ஹோல் ஸ்கொயருங்கிறது 4, 4 minus 2 ஈக்குவல் டு 4 minus 2 2. அடுத்தது தேர்டு மட்டும் கண்டுபிடிக்க வேண்டியது f of 4 plus 2 f of 1. f of 4 ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். f of 4ங்கிறது 10. f of 1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். f of 4ங்கிறது 10. அடுத்தது f of 1. f of 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. f of 1 அதுக்குரிய சார்பு x square minus 2. f of x equal to x square minus 2. இப்போ xக்கு பதிலாக 1. f of 1 equal to 1 square minus 2. 1 squareனா 1 into 1 1
-2. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சோம்னா 1. பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். அடுத்தது f(2f(1) என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2f(1)னா இந்த 2f(1) இருக்கா, அதோட பெருக்கணும். f(1)ஓட 2 பெருக்குங்க. 2 × -1 -2. அடுத்தது 2ஐயும் கூட்டணும். f(4) + 2f(1). f(4)ங்கிறது 10. 2f(1)ங்கிறது -2. 10 - 2 8. அடுத்தது fourth subdivision f(1) - 3f(4) by f(-3). ஃபஸ்ட்டு f(1). f(1) எங்கே இருக்குது? x² - 2 அதுக்கு. f(x) = x² - 2. எக்ஸுக்கு பதிலாக இப்போ 1. f(1) = 1² - 2. 1 எத்தனை தடவை அடுக்கில் என்ன இருந்தாலும் அதோட மதிப்பு 1 தான். 1 - 2. 2லேருந்து 1 கழிச்சா 1. பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ். அடுத்தது 3f(4). f(4) ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். f(4)ங்கிறது 10. அப்போ 3f(4)ங்கிறது 3 × 10 30. அடுத்தது f(-3). -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்குரியது 2x + 7. f(x) = 2x + 7. எக்ஸுக்கு பதிலாக -3. f(-3) = 2 × -3 + 7. 2 × -3 -6 + 7. இதை எப்படி எழுதலாம்? 7 - 6ன்னு எழுதிக்கலாம். 7 - 6 1. இப்போ நமக்கு வேண்டியது f(1) - 3f(4) by f(-3). இதான் கேட்டிருக்குது. f(1)ங்கிறது -1 கண்டுபிடிச்சாச்சு எல்லா வேல்யூவும். f(1)ங்கிறது -1. -3f(4)ங்கிறது 30 by f(-3)ங்கிறது 1. -3 -30 ரெண்டுமே மைனஸில் இருக்க, கூட்டி மைனஸ் சைன் போடணும். -31/1. -30 மைனஸை ப்ளஸ்ஸால் வகுத்தா -31 1ஆல் வகுத்தா 31.